சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வாரமும் அநேகர் இதை கேட்டு ஆஸ்வதிக்கப்படுவதை நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு விதமான சத்தியங்களை பல மாதங்கள் கற்றுக்கொண்டே வருகிறோம். கடைசியாக ஒரு 6 வாரமாக நாம் சாபத்திலிருந்து எப்படி ஆசுவாத்துக்கு வருவது, இதை சொன்ன உடனே சிலர் கோபம் வரும். அது எப்படியா இயேசுவை ஏற்றுக்கொண்ட சாபம் வரும், சாபத்தை முறிச்சிட்டாரு, சாபம் தொடராதுன்னு நிறைய ஆணித்தரமான பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். உண்மைதான், சுமந்து விட்டார், உண்மைதான். அநேகருடைய வாழ்க்கையில் சாபம் உடைக்கப்பட்டு விட்டது உண்மைதான். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் சாபம் முறிக்கப்படவில்லை. சாபம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. சாபத்தை தாக்கங்கள் தாக்கி கொண்டே இருக்கிறது. கேட்கலாம், அவர் சுமந்த பிறகு எப்படியா சாபம் வரும்? ஆமாம், இயேசு சிலுவையில் வியாதியை சுமந்தாரே, அப்புறம் வியாதி வராமல் இருக்குதா? பாவத்தை சுமந்தாரே, தேவ பிள்ளைகள் பாவம் செய்ய மறுக்கிறாங்களா? ஸோ சில இயேசு சுமந்து தீர்த்தாலும் சிலருடைய வாழ்க்கையில் சாபத்தை தாக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இது இந்த சாபம் இருந்தால் என்ன அடையாளங்கள் இருக்கும் என்று நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த சாபம் ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிச்சி அதிலிருந்து ஜெபம் செய்து நம்ம விடுவித்து கொள்ள வேண்டும். ஒரு பிரேக் பண்ணி வெளியே வந்துட்டோன்னா பல ஜெனரேஷன் இருக்கிற சாபம் முறிக்கப்படும். 1/2 நிமிஷம் ஜெபந்தான். ஸோ கவனியுங்கள், நான் ஒவ்வொரு வாரம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஒரு வீட்டில் சாபத்தின் தாக்கங்கள், சாபத்தின் விளைவுகள் இருந்தால் என்ன அடையாளங்கள் இருக்கும் என்று நான் ஒவ்வொரு வாரம் சொல்லிக்கிட்டே வருகிறேன். முதலாவதாக, ஸ்தோத்திரம், சண்டை சச்சரவுகள் வராத குடும்பங்களே இல்லை. ஆனால் சண்டைகளும் குழப்பங்களும் சமாதானம் இல்லாத நிலைமைகளும் போராட்டங்களும் குடும்பத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் அங்கே சாபத்தின் தாக்கங்கள் இருக்கிறது. 2வதாக, ஸ்தோத்திரம், தொடர்ந்து வருகிற வியாதி, தீராத வியாதி, அதாவது குணமாக்க முடியாத வியாதி, தொடர்ந்து வருகிற வியாதி, தீராத வியாதி, குணமாக்கப்பட முடியாத வியாதிகள் இருக்குமானால் அதுவும் சாபத்தின் தாக்கமே என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளலாம். 3வதாக, திடீர் மரணம், அகால மரணம், தொடர்ந்து வருகிற மரணம். இயரில் ஒருத்தர் இறந்துகிட்டே இருப்பாங்க. தொடர் மரணம், குரூப்பாக மறிக்கிற மரணங்கள் எல்லாம் சாபத்தின் தாக்கம் என்பதை திட்டமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தை எல்லாருக்கும் சிக்கல் வரத்தான் செய்கிறது. ஆனால் பொருளாதார சீர்குலைவு, கடனும் கஷ்டமும் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால், அதில் விருத்தி இல்லாமல் நம்ம கடல்லையும் கண்ணீர்லையும் பொருளாதார சீர்குலையிலும் ஒரு நபர் இருந்து கொண்டே இருப்பாரையானால் அவர்கள் மேலும் சாபத்தின் தாக்கங்கள் இருக்கிறது என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளலாம். என்ன தொழில் செய்தாலும் அவங்களுக்கு வாய்க்காது. எந்த இடத்திலும் அவர்களால் நிலையாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து வருகிற கருச்சிதைவு, 3 மாதம் 4 மாதம் ஆனோன்னு அபார்ட் ஆயிரும். இது இப்படி கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குமானால் இதுவும் சாபத்தின் தாக்கம் என்பதை திட்டமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். கருத்தரிக்க முடியாத நிலைமை. அப்புறம் திருமண தடைகள், ஏஜ் ஃபார் ஆயிடுச்சு, ஆனால் கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, திருமண தடைகள், கற்பம் தரிக்க முடியாத நிலைமைகள், அங்கவீனத்தோடு மன வளர்ச்சி குன்றிய நிலைமையோடு பிள்ளைகள் பிறப்பது எல்லாம் ஒரு சாபத்தின் தாக்கமே என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள் எப்போ பார்த்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் எரிச்சல், எதுக்கெடுத்தாலும் அழுக, எதுக்கெடுத்தாலும் கூக்குரல், எதுக்கெடுத்தாலும் பதட்டம், எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் சோர்வு, இந்த தன்மையெல்லாம் இருக்குமானால் அவர்கள் மேல் சாபத்தின் தாக்கங்கள் இருக்கிறது என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளலாம். விட முடியாத பாவமும் சாபமே, விட முடியாத பாவமும் ஒரு சாபத்தின் தாக்கம் என்பதை திட்டமாக நாம் தெரிந்து கொள்வோம். அது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், என்ன தொழில் செஞ்சாலும் வாய்க்காதுன்னு சொன்னேன். அவங்களால எந்த இடத்துல நிலையாக இருக்க முடியாது என்பதை சொன்னேன். மாத்திரமல்ல, கடைசி நாட்களில் ஒரு நல்ல மரணம் கூட அவங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் சாபத்தினுடைய தாக்கங்கள். ஸோ இதிலிருந்து வெளியே வர வேண்டும், அது கர்த்தர் விரும்புகிறார். இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா கண்டிப்பாக, ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விடுதலை பெற போகிறீங்க. நீங்கள் சூப்பராக வர போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் வரத்தான் போகிறது. தேவன் உங்களை உயர்த்தத்தான் போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ அடுத்த தலைப்பு, இந்த சாபத்தின் தாக்கங்கள் வருவதற்கு என்ன காரணம்? முதலாவதாக நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்தோம். மறுபடியும் நான் அந்த வசனத்தை மட்டும் வாசித்து காண்பிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 15, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் மோல்டிங் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன்.
உபாகமம் 20:4 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஒரு சொரூபத்தை உண்டாக்காதென்றார். அது இமேஜஸ் அண்ட் ஐடல்ஸ், பிக்சர்லேயும் வரையாத, சிலையாகவும் செய்யாத என்று தேவன் சொல்லுகிறார். விக்கிரக ஆராதனை தேவனுக்கு எரிச்சல் உள்ளது. அது நரகலான ஒன்று. நரகளைப் போல வேதம் அதை பார்க்கிறது, விக்கிரக ஆராதனையை. ஆகவே விக்கிரகங்களை வணங்குவது, ஆராதிப்பது, செய்வது, ஒளிப்படத்தில் வைப்பது இது சாபம். இது நிமித்தமாக கூட சாபத்தின் தாக்கங்கள் சந்ததியை தொடர முடியும். ஒருவேளை குறிப்பிட்ட நபரோ அவர்கள் பெற்றோர்களை செய்யாமல் இருக்கலாம், அவர்கள் முன் சந்ததிகள், ஆமாம் முற்பிதாக்கள் இதில் இருந்திருப்பார்களே, ஆனால் அது கூட பல தலைமுறைக்கு சாபத்தின் தாக்கமாக வரும் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, அது மட்டுமல்ல, கிறிஸ்துவை விட எதை நேசித்தாலும், எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனையே. அது விக்கிரக ஆராதனை ஒரு சாபம். ஸோ அதனால் கூட இந்த சாபத்தின் தாக்கங்கள் இருக்கலாம். அடுத்ததாக ரெண்டாவதாக நம்ம போன வாரம் லைட்டாக பார்த்து முடித்தோம். உபாகமத்தின் புஸ்தகம் 27 அதிகாரம் 16 வசனம், தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். பெற்ற தாய் தகப்பனை தூசிப்பது சாபம் என்றால் அவர்களை கண்ணீர் விட வைப்பது, அவர்கள் உள்ளத்தை நொறுக்கி வாழ்வது, அடிப்பது என்ன சாபம்! ஓ பிரைஸ் தி லார்ட். அநேக பிள்ளைகள் இப்போ பெற்றோரை மதிப்பதே இல்லை. ஒரு காலத்தில் நிறைய சகோதரிகள் கணவனை நினைச்சு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என் கணவன் மனம் திரும்பவில்லையே, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடிக்கிறார்கள், பிள்ளைகள் நிமித்தமாய் சஞ்சலப்படுகிறார்கள். அநேக பிள்ளைகள் பெற்றோரை மதிப்பது இல்லை, கீழ்ப்படிவது இல்லை, அவர்களை துக்கப்படுத்துகிறார்கள், அவர்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறார்கள், அவர்களை சஞ்சலப்படுத்துகிறார்கள். வயது முதிர்ந்த பொழுது அவர்களை பார்ப்பதில்லை, அவர்களை உதாசீனப்படுத்துகிறார்கள், நல்ல சாப்பாடு கொடுப்பதில்லை, நல்ல வஸ்திரம் கொடுப்பதில்லை. அவர்களை வீட்டில் ஒரு காம்பவுண்டில் ஓரத்தில், அந்த சாக்கடை ஓரத்தில் போட்டு ஒரு ஷெட்டை போட்டு வச்சுருவாங்க அநேகர். எல்லாரும் இல்லை, அநேகர். ஏமே சில பெற்றோரை தோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. ஐயா, உனக்கு எபேசியர் 6 அதிகாரம் 2 வசனம், எபேசியர் 6:2, உனக்கு நன்மை உண்டாயிருக்க, உன் வாழ்நாள் இந்த பூமியில நீடித்திருக்க உன் தகப்பனை தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஐயா, பெத்த தாய் தகப்பன் உங்களை நேசித்தாங்களே இல்லையோ, உங்களுக்கு அசட்டுகளை சொத்துக்களை சேர்த்து வச்சாங்களே இல்லையோ, அது மேட்டர் இல்லை. நீ நல்லா இருக்கணும்னா, உன் சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னா, உனக்கு நன்மை வரணும்னா, உன்னை பெற்ற தாய் தகப்பனை நீ கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடாது, சஞ்சலப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும், நல்ல வார்த்தைகளை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்கள தூசிக்கக்கூடாது. தூசிப்பது சாபம், அடிப்பது, அவங்கள புறக்கணிப்பது சாபத்துக்கு மேலே சாபம் என்பதை திட்டமாக தெரிந்து கொள்வோமாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 20 அதிகாரம் 20 வசனம், தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் கார் இருளில் அணைந்து போகும். அது என்ன கார் இருள்? பிரச்சனை, கஷ்டம், நெருக்கம், தேவைன்னு வரும்போது அவங்களுக்கு வாழ வழி தெரியாது, அற்புதம் வராது, நடக்காது, மாற்றம் வராது. அந்த தூசிக்கிறோட தீபம், வெளிச்சம், நன்மை அணைந்து போய்விடும். தீபம் என்றால் நன்மை, ஜெயம், மேன்மை, உயர்வு, சந்தோஷம், சமாதானம், சுக பலன், ஆரோக்கியம் அணைந்து போய்விடும். தகப்பன் வயது சென்றவளாகும் போது நீ அவளை அசட்டை பண்ணாத, உன் தகப்பன் போதகத்தை தள்ளாதன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவங்க செய்வது பேசுவது உங்கள் உள்ளத்துக்கு கடினமாக இருந்தாலும் நீங்கள் எதுவும் எதிர்பேசி விடாதீர்கள், அமைதியாக இருந்து விடுங்கள். ஏனென்றால் அது பயங்கரமான சாபங்கள் 4ஆம் தலைமுறை மட்டும் தொடர முடியும். 400 வருஷத்துக்கு அப்புறம் கூட சாபங்கள் கிரியை செய்திருக்கிறது, வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. ஸோ முதல்ல சொன்ன சாபம் இருந்தால் என்ன அடையாளங்கள் இருக்கும், அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் தாய் தகப்பன், அவங்க தாய் தகப்பன், முற்பிதாக்கள் தகப்பனை தாயை கவனிச்சாங்களா, தூசித்தாங்களா, அடித்தாங்களா, திட்டினாங்களா, புறக்கணிச்சாங்களா, கடைசி காலத்தில் அவங்கள புறக்கணிச்சிட்டாங்களா, சஞ்சலப்படுத்தினாங்களா? அது பயங்கரமான சாபத்தின் தாக்கங்களை ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், சந்ததியாக இது கொண்டு கொண்டே இருக்கும் என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30 அதிகாரம் 17 வசனம், நீதிமொழிகள் 30:17, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவனுடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். பாருங்க, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளை அசட்டை பண்ணுகிறவனுடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்குமாம். அதாவது உண்மையிலே லிட்டரலாக காக்கா வந்து பிடுங்காதுயா, வாழ வழி தெரியாமல் போயிடும்,
கண் என்பது வெளிச்சத்துக்கு, வாழ்க்கையின் வெளிச்சம், ஃபிசிக்கலாக வெளிச்சத்தை காண்பிக்கிறது. வாழ்க்கையில் வாழ வழி தெரியாமல் போயிடும். சிக்கலை மாட்டிக்குவீங்க, கஷ்டத்தில் மாட்டிக்குவீங்க, ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்குவீங்க. காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, தகப்பனை பரியாசம் பண்ணி வயதை சேர்ந்த வச்சா அற்பமாக நினைக்கிறேன், அசட்டை பண்ணுறான். ஐயோ, அநேக தாய் தகப்பெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள், பிள்ளைகள் அடிக்க செய்கிறார்கள், சாப்பாடு கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் பயங்கரமான சாபத்தின் தாக்கம் என்பதை திட்டமாக நாம் தெரிந்து கொள்வோமாக. ஸ்தோத்திரம். ஸோ ரெண்டாவதாக, சாபத்தின் தாக்கங்கள் வருவதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், தாயின் தகப்பனை தூஷிப்பது, அதாவது திட்டுறதே சாபம் என்றால், அடிக்கிறது, சஞ்சலப்படுத்துவது. உங்கள் பெற்றோர்கள் உங்களை நினைக்கும் போது சந்தோஷப்படணும், ஆனால் அவங்க துக்கப்படுற மாதிரி நடக்கக்கூடாது. மனைவி மாற்ற கேட்டால் அவங்க கணவன் நல்லா இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேக மனைவி சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், நல்ல தீர்க்காய்ச்சோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட போய்ட்டு உங்கள் மனைவி நல்லா இருக்கணுமா கேட்டால் நிச்சயமாக நல்லா இருக்கணும், அவங்க தீர்க்காய்ச்சோடு இருக்கணும் விரும்புவாங்க. ஸ்தோத்திரம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா சகோதரி, உங்கள் கணவன் உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்க வேண்டுமானால், உங்கள் பிள்ளைகளுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்க வேண்டுமானால், தீர்க்காயுசாக இருக்க வேண்டுமானால், அவருக்கு நன்மை வர வேண்டுமானால், உங்கள் கணவன் அவர் ஒரு தாய் தகப்பனை கனப்படுத்த வேண்டும், தூஷிக்கக்கூடாது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அநேக மனைவிமார் கணவனுடைய அம்மா அப்பாவை நேசிப்பது இல்லை, அவர்களை விசாரிக்க விடுவது இல்லை, அவர்களுக்கு உதவி செய்ய விடுவது இல்லை. இது தெரியாமல் ஹெல்ப் பண்ணுவார். ஐயா, நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் மாமனார் மோசம்னு, ஆனால் உங்கள் கணவனுக்கு கண்ணியை மாறிடுமே. அவங்க கணவனுக்கு நன்மை வரணும்னா, வாழ்நாள் நீடித்து இருக்கணும்னா, அவர் தகப்பன் தாயை கனப்படுத்தணுமே. அதுக்கு நீங்கள் தடையாக இருப்பில்லையானால் அது உங்கள் கணவனுக்கு ஆசவத்தை கொண்டு வராது. அதே போல் கணவனுமார் கவனியுங்கள், உங்கள் மனைவி நல்லா இருக்கணும்னா, நன்மையும் நீடி ஆயுள் உண்டாயிருக்க வேண்டுமானால், உங்கள் ஒய்ஃபு, உங்கள் மனைவி, அவங்க அம்மா அப்பாவை கனப்படுத்தணும், அவங்களுக்கு அவங்க பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தடை போடக்கூடாது. நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போன காலை ஒடிச்சிருவேன், ஓயாமல் போனால் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி, உங்கள் மனைவி அவங்க அம்மா அப்பாவை நேசிப்பதற்கு, கனப்படுத்துவதற்கு, விசாரிப்பதற்கு, ஏதோ முடிந்த உதவிகளை செய்வதற்கு தடை செய்தீர்களேயானால் அது உங்கள் மனைவிக்கு நன்மை கொண்டு வராது, தீர்க்க ஆயுசும் கொடுக்காது. உங்கள் மனைவி நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை கனப்படுத்த, விசாரிக்க நீங்கள் ஆதரவாக இருங்க. அதே போல் மனைவிமாரே, உங்கள் ஹஸ்பண்ட் நல்ல சுகத்தோடு பலத்தோடு தீர்க்க ஆயுசா அவருக்கு நன்மை வரணும்னா, அவங்க அம்மா அப்பாவை கவனிக்க, விசாரிக்க, உதவிகளை செய்ய நீங்கள் வாய்க்கால் அருங்க, தடை போடாதீங்க. ஸோ சாபத்தின் தாக்கங்கள் வருவதற்கு ரெண்டாவது காரணம் இங்கே தாய் தகப்பனை தூஷிப்பது என்பதை பார்க்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஸ்தோத்திரம். இதிலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கி தீர்மானம் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருந்தால் கூட இன்னும் எங்கள் அம்மா அப்பா நேசிப்பேன், நான் விசாரிப்பேன், அவங்களுக்கு உதவி செய்வேன், அவங்க மனசை புண்படுத்த மாட்டேன். ஒன்று சொல்லட்டுமா, நானே கஷ்டப்படுறேன் பாஸ்டர் அடுத்த வேளை ஆகாரத்துக்கு, எங்கள் அம்மா அப்பா போஷிக்க எனக்கு வழி இல்லையே, பரவாயில்ல, நல்ல வார்த்தையை கொடுங்க, ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், அம்மா அப்பா கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க சொல்லி பாருங்கள். அது போதும். அவங்களுக்கு இறந்த பின்பு, அவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த பின்பு, ₹1,00,000 வேட்டு போட்டு வந்த எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு என்னங்க புண்ணியம்? இறந்த பின்பு சாட்சி சொல்கிறாங்க, அவங்க அப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் அப்பா அப்படி. ஐயா, உயிரோடு இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், அம்மா உங்கள் வயிற்றில் பிறந்ததுக்கு நான் என்ன புண்ணியம் தெரியலம்மா, உங்களை நினைக்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லுங்கள், அப்பா உங்களை ஒரு அப்பாவாக நான் எனக்கு கிடைச்ச பாக்கியம்ப்பா, உங்கள்கிட்ட இப்போலாம் நல்ல கேரக்டருக்கு நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். உயிரோடு இருக்கும்போது சொல்லுங்கள். ஐயோ, அவங்க மனசு குளிரும், அவங்களுடைய ஆஸ்வாதம் அவ்வளோ கப்புன்னு உங்கள் மேலே வரும், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அது உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நன்மை தீர்க்காசை உண்டு பண்ணும். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவரே, ஜீவனை கொடுத்து மரித்து உயிர் தெழுந்து ஜீவிக்கிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து சத்தியத்தை கற்றுக் கொடுங்கப்பா. இதிலிருந்து இந்த சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நிரந்தரமான நிலையான ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.